ஒரு 3D பொருளை ஒரு தட்டையான பேப்பர்ல வரையணும்னா எப்படி வரைவீங்க? பார்க்க நிஜம் போலவே ஒரு படம் போதுமா? இல்ல அதை தயாரிக்க தேவையான ஒவ்வொரு அளவையும் துல்லியமா காட்டுற ஒரு வரைபடம் வேணுமா? வாங்க, இன்னைக்கு நாம ஆர்த்தோகிராஃபிக் மற்றும் ஐசோமெட்ரிக்னு ரெண்டு சூப்பரான வரைபட முறைகளை பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. நாம சும்மா ஒரு படம் வரையறத பத்தி பேசல. ஒரு பொருளை பார்த்து அதை அப்படியே இன்னொருத்தர் உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா தகவலையும் ஒரே ஒரு டிராயிங்ல எப்படி கொடுக்கறது? இதுதான் டெக்னிக்கல் டிராயிங்ஸ் தீர்த்து வைக்கிற ஒரு பெரிய சவால். சரி, இதுக்கு இருக்கிற முதல் தீர்வை பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான, பார்த்த உடனே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வழி. ஒரு பொருளை பார்த்தா அது நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுமோ கிட்டத்தட்ட அப்படியே வரைகிற ஒரு முறை இது. இதோட பேரு தான் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். இது அடிப்படையில் ஒரு 3 3D சித்திரம்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொருளோட நீளம், அகலம், உயரம்னு 3 பரிமாணத்தையும் ஒரே பார்வையில பார்க்க நிஜம் போலவே காட்டுறது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது வாட் யூ see இஸ் வாட் யூ கெட் ரகம் தான். இப்போ நீங்க கடையில் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அசெம்பிள் பண்ணணும்னு ஒரு மேனுவல் கொடுப்பாங்க இல்லையா? அதுல இருக்கிற படங்கள் எல்லாமே ஐசோமெட்ரிக் வரைபடங்கள் தான். பார்த்த உடனே ஓ, இது இப்படி தான் இருக்கும்னு நமக்கு பளிச்சுன்னு புரிஞ்சிரும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஐசோமெட்ரிக்ங்கிறது ஒரு 3D சித்திரம். இதோட முக்கியமான நோக்கம் ஒரு பொருள் எப்படி இருக்கும்னு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கும் அது எப்படி ஒன்று சேர்க்கறதுன்னு விளக்கறதுக்கும் தான். அதனால இதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுலபம், சிக்கல் ரொம்ப குறைவு. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒரு பொருள் பார்க்க எப்படி இருக்குன்னு காட்டுறது ஓகே, ஆனா அதை தயாரிக்க தேவையான துல்லிய அளவுகளை எப்படி கொடுக்கறது? இங்கேதான் இன்ஜினியர்களோட வரைபடம் உள்ள வருது. ஐசோமெட்ரிக் டிராயிங் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கலாம், புரியுற மாதிரியும் இருக்கலாம். ஆனா ஒரு பொருளை மில்லிமீட்டர் துல்லியத்தோட உருவாக்கணும்னா அந்த அழகு மட்டும் போதுமா? நிச்சயமா பத்தாது. இங்கதான் நமக்கு வாண்டம் வேற ஒரு அணுகுமுறை தேவைப்படுது. அதோட பேரு தான் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். இது ஒரு பொருளை 3Dல காட்டாது. அதுக்கு பதிலா அதோட முன்பக்கம், மேல் பக்கம், பக்காவாட்டு பகுதின்னு ஒவ்வொரு பக்கத்தையும் தனித்தனி 2D படங்களா ரொம்ப துல்லியமான அளவுகளோட காட்டும். ஆனா ஆர்த்தோகிராஃபிக்ல இருக்கிற ஒரு சின்ன ட்விஸ்ட் இதுதான். அதை புரிஞ்சுக்க இந்த தனித்தனி 2D படங்களையும் உங்க மனசுக்குள்ள ஒன்னா மடிச்சு ஒரு முழு 3D பொருளா கற்பனை செஞ்சு பார்க்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு புதிரை விடுவிக்கிற மாதிரி ஒரு மனப்பயிற்சி. அந்த மனரீதியான மடிப்புன்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். முதல்ல அந்த பொருளோட மேல் தோற்றத்தை பார்க்கறீங்க, அப்புறம் முன் தோற்றம், அடுத்து பக்கவாட்டு தோற்றம். இப்போ இந்த 3 தட்டையான படங்களையும் ஒரு அட்டைப்பெட்டியை மடிக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள ஒன்னா சேர்த்தா அந்த முழு பொருளும் உங்க கற்பனையில உருவாகிடும். சரி, இப்போ இந்த 2 முறைகளையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிட்டு பார்த்துருவோம். அப்பதான் இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். ரொம்ப அடிப்படையான வித்தியாசம் இதுதான். ஆர்த்தோகிராஃபிங்கிறது ஒரு புதிரோட தனிக்கனி துண்டுகள் மாதிரி, முன்பக்கம், மேல் பக்கம், பக்கவாட்டு பக்கம்னு. ஆனா ஐசோமெட்ரிக்ங்கிறது அந்த புதிரை முழுசா விடுவிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற முழுமையான விடை மாதிரி ஒரே பார்வையில 3Dல காட்டிடும். இந்த அட்டவணை 2க்குமான வித்தியாசத்தை இன்னும் தெளிவா காட்டுது. முதல்ல வகை. ஆர்த்தோகிராஃபிக்ங்கிறது பல 2D படங்களோட தொகுப்பு. ஆனா ஐசோமெட்ரிக் ஒரே ஒரு 3D சித்திரம். அடுத்து நோக்கம். ஆர்த்தோகிராஃபிக் துல்லியமான அளவுகளோட உற்பத்திக்காக பயன்படுது. ஐசோமெட்ரிக் ஒரு பொருளை காட்சிப்படுத்துறதுக்கும் அசெம்பிள் பண்றதுக்கும் தான் பயன்படுது. சிக்கலான தன்மை பத்தி பேசினா ஆர்த்தோகிராஃபிக்ல அந்த மனமடிப்பு தேவைப்படுறதால அது கொஞ்சம் அதிகம். ஆனா ஐசோமெட்ரிக் பார்க்க நிஜப்பொருள் மாதிரி இருக்கிறதால புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் அளவு. ஆர்த்தோகிராஃபிக்ல இருக்கிற அளவுகள் உண்மையான அளவுகள். ஆனா ஐசோமெட்ரிக்ல நாம பார்க்கற கோணத்தால அளவுகள் கொஞ்சம் சுருங்கி, அதாவது ஃபோர்ஷார்ட்டன்டாக காட்டப்படும். இப்போ எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த 2 வரைபடங்கள்ல எப்போ எதை நாம பயன்படுத்தணும்? இது முழுக்க நம்மளோட தேவையை பொறுத்ததுதான். அப்போ எந்த வேலைக்கு எந்த கருவி சரி? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பொருளை மார்க்கெட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு பொருத்துதல் கையேடு தயாரிக்கிறீங்கன்னா யோசிக்காம ஐசோமெட்ரிக் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஆனா நீங்க ஒரு இன்ஜினியர் ஒரு பொருளை தயாரிக்க போறீங்க, இல்ல ஒரு கட்டிடக்கலை பிளான் போடுறீங்கன்னா உங்களுக்கு தேவை ஆர்த்தோகிராஃபிக் வரைபடத்தோட அசைக்க முடியாத துல்லியம் மட்டும்தான். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. பார்க்க நிஜ மாதிரியே தெரியற ஐசோமெட்ரிக் வரைபடம் தான் உண்மையான கதையை சொல்லுதா? இல்ல ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு தேவையான ஒவ்வொரு நுணுக்கமான அளவையும் காட்டுற ஆர்த்தோகிராஃபிக் வரைபடம் தான் உண்மையான கதையை சொல்லுதா? எது உண்மை? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.